கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் தாமே நம் எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த ஜூன் மாதத்தின் 18ஆம் தேதிக்கு 25ஆம் தேதிக்கு, அதாவது இந்த மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை ஜபத்திற்கு நம் எல்லாரையும் அவருடைய அனாதி தீர்மானத்தின் நிமித்தம் இந்த 4வது வார செவ்வாய்க்கிழமை ஜபத்திற்கு நம் எல்லாரையும் அழைத்திருக்கிறார். வந்த நம் எல்லாரையும் ஆண்டவர் பாக்கியவான்களாக பாக்கியவாதிகளாக மாற்றி, நாம் அவரை உண்மையாய் தேடும் போது, ஜெபிக்கும் போது, உண்மையாய் வேதத்தை வாசிக்கும் போது, உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கும் போது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பல சமாதானத்தின் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆக நம்ம எல்லாருமாய் சேர்ந்து நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜபத்தோட்ட கீதங்கள் புத்தகத்துல 178வது பாடல், ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, ஓ வற்றாத நதியாக எங்க மத்தியில வாங்காண்டவரே என்று சொல்லி பாடுவார். தேங்க்யூ. ஸ்தோத்திராண்டவரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாழும் பொழுதே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாழும் பொழுதே, வறுமையா பொழுதே, பொழுதே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாழும் பொழுதே, எங்கள் ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாழும் பொழுதே. Thank you Lord. கணுக்கால் வேண்டாம் ஆண்டவரே, நீட்டி மூடுக கிருபை செய்ய. ஆமென். கண்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கண்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, சொல்ல நீந்தி நீந்தி மூழ்கணுமே, விழுந்து விழுந்து மகிழணுமே, விழுந்து விழுந்து மகிழணுமே, வறுமையா பொழுதே, வறுமையா பொழுதே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாழும் பொழுதே, எங்கள் ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாழும் பொழுதே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, வாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, ஆமென், வாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, வறுமையா பொழுதே, வறுமையா பொழுதே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாழும் பொழுதே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாழும் பொழுதே, வற்றாத நதியாக வாழும் பொழுதே, வற்றாத நதியாக வாழும் பொழுதே.
ஹல்லேலூயா. ஆண்டவரே, கணுக்கால் அளவு ஆசீர்வாதம் போதாது ஆண்டவரே, முழங்கால் அளவு ஆசீர்வாதம் போதாது ஆண்டவரே. வாழ்க்கையில கிறிஸ்துவின் ஆவிக்குள்ள நாங்கள் நிரம்பி நிரம்பி வழியத்தக்க சுவாமி உடைய ஆவினாலே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. சத்தியத்தை அறிகிற அறிவினாலே எங்களை நிரப்புங்க. ஜெபிக்கிற ஜெபாவினாலே எங்களை நிரப்புங்க. அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்புங்க. ஆட்கொண்டு எங்களை நடத்துங்க என்று சொல்லி நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஆண்டவருடைய கரங்களை நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நாம் ஆண்டவர் தாமே நம் எல்லாரையும் ஆட்கொண்டு அவர் நடத்துவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாருமாய் சேர்ந்து நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவருடைய கரங்களை நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு நடத்துவார். நம்ம எல்லாருமாய் கண்களை மூடுவோம். சொல்லுங்க, இயேசுவே எங்க உள்ளத்துல இறங்கி வா. இயேசுவே எங்க வீட்டில வந்து நீங்க தங்குங்க. இயேசுவே எங்களை தொடுங்க. ஆவியானவரே எங்களை அபிஷேகம் பண்ணுங்க. வார்த்தைகளை கேட்கணும் ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கணும் ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஆராதிக்கணும் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே. கிருபை செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை தேவனுடைய பரிசுத்த கரத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லாருமாய் கண்களை மூடுவோம். நாம் ஜெபிக்கிற ஜெபம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் தேவன் ஆசீர்வதித்து நடத்துவார். எங்களை அதிக அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக நல்ல பிதாவே, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. Oh Lord Jesus, we thank you for this blessed moment that you blessed and given to us. இம்மட்டுமாய் எங்களை வழிநடத்தின எங்கள் எபினேசர், இனிமேலும் நீர் வழிநடத்த போகிறதற்காக உமக்கு கோடா கோடி நன்றி ஆண்டவரே. The Ebenezer God who led us till this day, we believe that you will lead us and we thank you that you've led us. இயேசுவே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்க்கிற எல்ரோயியா இருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. We thank you that you are the God of Elroy who sees us with your eyes. நீர் எங்களை காண்கிற தேவன், நீர் எங்களை காப்பாற்றுகிற தேவன், நீர் எங்களை நடத்துகிற தேவன். You are the God who sees us, you are the God who helps us and you are the God who leads us. எங்கள் வாழ்க்கையில நீர் யெகோவா ஷம்மாவா இருக்கிறதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். You are the God of Jehovah Shammah who is always with us. எங்கள் வாழ்க்கையில யெகோவா ஷாலோமா இருந்து சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். We thank you that you are the God of Jehovah Shalom in our life and gives peace to us. நாங்கள் ஜெபித்து வேண்டிக் கொள்ளும்போது யெகோவா நிசி எங்களுக்கு ஜெயத்தை தருகிறவராய் இருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. When we pray and put our petitions into your hands, we believe that you are the Jehovah Nissi who listens to us. எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் சுவாமி மேய்ப்பனை போல யெகோவா ரூவாவை போல எங்களை மேய்த்து நடத்துகிறீரே, அதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. We praise you that you have been the God of Jehovah Ruah who is always the shepherd of our life and has led us. உம்முடைய ஜீவ தண்ணீரினாலே எங்களை நிரப்பினமைக்காக உமக்கு நன்றி. We thank you that you have filled us with your living waters. போதகரே, வற்றாத நீரூற்றை போல எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். Oh our teacher, we thank you that you have come in our midst as streams of water. எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் வந்திருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளையும் வந்து கொண்டிருக்கிறவர்களே உம்முடைய அன்பு கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். We send all our family, brothers and sisters who have come here today and all those who are yet to come. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் You கொள்ளுங்க. take complete control of us, lead us and guide us. இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. In the name of Jesus we ask all this and we pray. ஆமென். ஆமென். இந்த யூடியூப் வழியாய், Facebook வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிக்கும்படி அவருடைய பரிசுத்த கரத்துல நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை நம்ம ஒப்பு கொடுப்போம். வாங்க, நம்ம எல்லாருமாய் சேர்ந்து தேவனை ஆராதனை செய்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். Thank you, Jesus. Thank you. Thank you, Jesus. Hallelujah. Praise you, Master. Thank you. Thank you. Hallelujah. 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 வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறோம்.
கர்த்தர் நம் ஒவ்வொருவரும் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கட்டும். ஆகவே இந்த நாளிலே தேவனுடைய காரியங்களே அவருடைய பரிசுத்த சன்னிதானத்திலே அவர் சமூகத்திலே அவரை தேடி வந்திருக்கிற நம் அனைவரையும் கர்த்தர் கரம் நீட்டி அழைத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக எங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் சமூகத்திலும் வறுமையா என்று சொல்லி நாம் கூறி அழைத்தோம். ஆகவே அவரை துதிக்கும் வண்ணமாய் ஸ்தோத்திரிக்கும் வண்ணமாய் ஆண்ட சமூகத்தில் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு பாருங்க, ஸ்டே வித் ஜீசஸ் என்று சொல்லி அந்த யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 27. The book of John chapter 14 verses 27. யோவான் 14:27. Peace I live with you, my peace I give to you. Not as the world gives do I give to you. Let not your hearts be troubled, neither let them be afraid. Amen. படிங்க எடுத்துங்க சிஸ்டர். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை என்று சொன்னால், உலகம் இன்னைக்கு சமாதானம் சொல்லும், நாளைக்கு விரோதிச்சுக்கும். ஆனா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்றென்றும் நித்தியமா இருக்கக்கூடிய சமாதானத்தை அதுல கொடுக்கிறார். அந்த சமாதானத்திலே சமாதானம், சந்தோஷம், செழிப்பு என்றும் நிலைத்திருக்கும்படிக்கான சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆக்கு வேளையில ஒவ்வொரு கருத்தையும் எண்ணி எண்ணி ஒவ்வொரு நாளும் துதி செய்யும் போது என்னடங்கா கிருபைகளாக தேவன் நம்மை நிரப்புகிறார். ஆகவே ஒரு பழைய கீர்த்தனை பாடல் சொல்கிறது, எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னை நடங்கா கிருபைகளுக்காய் என்று சொல்லி இந்த பாடலை பாடி நம் தேவனை துதிக்க போகிறோம். தயவு செய்து எல்லாரும் இந்த ஜெப சிந்தனையோடு கூட இருங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் நாம் ஜீவனோடு கூட இருக்கிறோம் என்று சொன்னால் அது தேவனுடைய கிருபையே. ஆகவே இந்த வேளையில ஒரு காரியத்தை பாருங்க சொல்ல விரும்புகிறேன். ஒரு வீட்டிலே கணவன் மனைவிக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு இருந்தாங்க. அவங்க இன்றைக்கு தான் அட்மிட்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கடந்து போயிருக்கிறாங்க. அந்த மக்கள் வீட்டுக்கு போன உடனே அவங்க கணவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலங்க, திடீர்னு பெயிண்ட் ஆகி கீழே விழுந்தாங்க. மறுபடியும் அந்த அவங்க கணவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. பாருங்க, குடும்பங்களில எவ்வளவு காரியங்கள். ஆனால் இந்த நிமிஷம் இருக்கும் தேவன் நம்மை கண்மணி போல காத்திருக்கிறார். அதை ஒன்னொன்னு எண்ணி 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 என்ன செய்யணுங்களா, நன்றி சொல்லணுமா, துதி சொல்லணுமா. இந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் துதிப்போம். தேங்க்யூ லார்ட். எஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆமே, நன்றி. கரைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? எங்க இருக்கிறீர்களோ Facebook மூலமா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். நன்றி அப்பா, நன்றி. Thank you Lord. துதி செய்வாய் என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்று தாங்கும் தம் புயமே இயேசுவின் நாமமே. என்னை துதி செய்வாய் என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்று தாங்கும் தம் புயமே இயேசுவின் நாமமே. என்னை துதி செய்வாய். உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணில் நகராது கண்மணி போல காக்கும் கரைகள் உன்னை மூடி மறைத்துக் கொள்ளும். ஆகவே அப்பேற்பட்ட தேவனை எண்ணி நீ துதி செய்து நன்றி சொல். Thank you Lord. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். யோர்தான் போல் கடற்கரை
காரியங்கள் புரண்டு வரும், எண்ணற்ற பாறைகள் வரும். எலியாவின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை காப்பாற்றுவார். Thank you Lord. கரங்களை ஜோராக தட்டலாமே. யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாறைகளோ, யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாறைகளோ, எலியாவில் தேவன் எங்கே, உந்தன் விசுவாச சோதனையில், எலியாவில் தேவன் எங்கே, உந்தன் விசுவாச சோதனையில், எண்ணி துதி செய்வாய், உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காது, உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நிதியாவா, உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நிதியாவா, எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்று தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, எண்ணி எண்ணி துதி செய்வாய். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லலாமே. ஹல்லேலூயா. எண்ணற்ற பாரங்களோடு கூட இருந்தாலும் மற்றவர்கள் நம்மை பார்த்து கேட்பாங்க, நீ எவ்வளவு செபிக்கிற, எவ்வளவு காரியங்களை செய்ய, ஏன் உன்னை பாரம் வந்து தாக்குகிறது என்று சொன்னாலும் பதறாதே, ஏனென்று சொன்னால் உன்னை காக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அந்த வேளையிலே அப்பேற்பட்ட தேவனை நம்ம துதிக்கலாமா? கண்களை மூடி கரங்களை அப்படியாக பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி நமக்கு தெரிந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி அப்படியே துதிங்க. ஹல்லேலூயா, நாம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி. எஸ் எஸ், thank you thank you துதிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் பண்ற பிள்ளைகள் வாழ்க்கை சுகமாகும், துதிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கை தூய்மையாகும். ஆமென் 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 ஆமென். thank you thank you thank you thank you thank you. வல்லவரே வல்லவரே, போதுமானவரே, அதிசயமானவரே, அதிசயத்தே வல்லமுள்ள தேவனே, நித்திய பிதாவே, சமாதானத்தின் தேவனே, பிதாவே, பூமி அழிக்க புத்திர சுவீகாரத்தை மகனாக தெரிந்து கொண்ட எங்கள் உண்மையுள்ள தெய்வமே, உம்மையே துதிக்கிறோம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஆராதனைகள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவார். எப்படி நடத்துவார் தெரியுங்களா? ஒரு வறண்ட நிலங்களா இருந்தாலும் சரி, அதிலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருப்பார். ஆகவே அந்த தேவனை ஒரு Thank you Jesus. நன்றி தகப்பனே. அன்றைக்கு எலியா வனாந்திரத்திலே பலவீனத்தோடு இருந்த போது ஆண்டவர் காளைகளை அனுப்பி அவனுக்கு உணவு கொடுத்து எழுந்த பெத்தேலுக்கு போ, ஆண்டவர் உனக்காக வைத்திருக்கிற ஊழியத்தை நீ செய்யும் அளவும் கர்த்தர் உன்னோடு இருப்பார் அப்படின்றது நம்ம வேதத்துல படிக்கிறோம். அதே போல இந்த நாள் நம்மளை சுத்தி எத்தனையோ பலவீனங்கள், சோர்வுகள் நம்மை தாக்கிய போதும் the Lord has been faithful in our life. அவர் உண்மையுள்ளவராக இருந்து அவர் தாசருக்கு நீதி செய்கிற தேவனாக இருக்கார். அன்றைக்கு எலியாவுக்கு தேவன் சொன்னார், எழுந்து பெத்தேலுக்கு போ என்று. இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார், எழுந்து என்னுடைய ஊழியத்தை செய்ய எழுந்து போ. ஏனென்றால் அவருடைய வீட்டுல நாம் அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தணும்னா இந்த பூமியில நம்ம அவருக்காக நன்மைகளை செய்து அவருடைய ஊழியத்தை செய்து நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அதனால் எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே உன் தகப்பன் வீடு. இந்த பாட்டை பாடி ஆண்டோட நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இருக்கிற எல்லாருமே காலையில் அப்படியே உற்சாகமாய் தட்டி Thank you. நன்றி நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும்.
துதி பலிபீடம் கட்டுவோம். எழுந்து பெத்தேலுக்கு போ, சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை, சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை, கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். அல்லேலூயா. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். எல்லா சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சொல்லலாமா? இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. Thank you, Lord. நாம் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய முதலாவது கடமை அவருக்கு நன்றி செலுத்துவது. So we in our souls we have to bless the name of the Lord and give thanks to Almighty God. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார், கிருபை இரக்கங்களால் நம்மை மணிமுடி சூட்டுகிறார். வல்லாரெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார், நம்மை வல்லாரெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு உன் முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு உன் முழு உள்ளத்தோடு. Hallelujah. Thank you, thank you, thank you. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாதாமா? மறக்க கூடாதாம். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு நிமிஷமும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? ஏசப்பா, என்னை கண்டவர், என்னை காப்பாற்றினவர், எனக்கு ஜீவனை தந்தவர், உமக்கே நன்றி நன்றி என்று சொல்லி நன்றி சொல்லுங்க. இந்த வேலைக்கு சென்று வந்த பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றி இருக்கிறார். ஸ்கூலுக்கு சென்று வந்த பிள்ளைகளோடு கூட தேவன் இருந்திருக்கிறார். காலேஜுக்கு சென்ற பிள்ளைகளோடு கூட தேவன் இருந்திருக்கிறார். அநேக வீட்டு வேலைகளில் சகோதரிகள் எத்தனை வேலைகளில் அவைகள் மத்தியில கூட தேவன் அவர்களோடு கூட இருந்திருக்கிறார். எத்தனையோ ஆபத்து விபத்துகளில் வாகனங்களை ஓட்டி வந்த பிள்ளைகளோடு கூட தேவன் இருந்திருக்கிறார். எல்லாவற்றுக்காக நன்றி 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 நன்றி. இந்த நல்ல உணவு, குடிக்க தண்ணீர், உடுத்த உடைகள், இது இருக்க வீடு எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அவற்றுக்காக நன்றி 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 நன்றி. இயேசு சுவாமி, நன்றி தகப்பனே, நன்றி. தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். இயேசப்பா, நாளிலே கணவன்மார்கள், மனைவிமார்கள், பிள்ளைகள், வாலிபர்கள், கர்ப்ப கன்னிகள், பெரியோர்கள் எல்லாரையும் தேவன் பிரசனத்தினால் மூடி மறைத்துக் கொள்கிறார். ஆகவே இயேசப்பா, உங்க பிரசனத்தினால் எங்கள் சிறகுகள் பறக்குகிறது ஆண்டவரே. உங்க சமூகத்திலே நாங்கள் குறைவில்லாமல் வாழ்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அந்த சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசு சுவாமி, நன்றி. என் கோட்டை
அன்பு நானீரே. Thank you, Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you, Lord. உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. என் தஞ்சமானீரே, கோட்டை, என் கோட்டையானீரே, துருகம், என் துருகமானீரே, என் நண்பன், என் நண்பரானீரே. உங்க பிரசனத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசனத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன். சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னை உருவாக்கும் உறவை, விரைவான எங்களை நிறைவாய் மாற்றுங்க. எத்தனையோ காரியங்கள் குடும்ப சண்டைகள் ஒன்றுத்துக்கும் உதவுறதை ஒதுக்கி வைப்பாங்க. ஆனால் தேவன் நிறைவாக்குவார், நம்மை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசனத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன். சமூகத்துக்குள்ளவான சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசனத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீ, மன்னார என்னையே உன் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீ, மன்னார என்னையே உன் கண்கள் கண்டதே. உங்க பிரசனத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். சொல்லலாமா? உங்க பிரசனத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். தஞ்சமானீரே, தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, துருகம், என் துருகமானீரே, நண்பனே, நண்பரானீரே. உங்க பிரசனத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். எல்லா துதியும், எல்லா கணமும், எல்லா மகிமையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உங்க ஒருவருக்கே நாங்கள் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்கள் மத்தியில் நிறைவானதை கொடுக்கிறோம். காக்கும் மக்கள் நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறமே காக்கும் மக்கள் நாங்க நன்றி சொல்லுகிறோம். Lord, we thank you that you are in our midst today. ஏசப்பா, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்க. Lord, may you look unto each and every children who's come here. இந்த நாள் முழுதும் எத்தனையோ குறைவுகள் எங்கள் மத்தியில் இருந்தது ஆண்டவரே. There were a lot of flaws among us this whole day, Father. ஆனா உங்க சமூகத்திலே வரும்போது எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறீரே, நன்றி சொல்லுகிறோம். But Lord, we thank you that you fill us with overwhelming joy when we come to your presence. எங்களுக்கு நிம்மதியை கொடுக்கிறீர், அதற்காக நன்றி சொல்லுகிறோம். We thank you that you bless us with abundance of peace in your presence. உடல் ரீதியாக அநேக பலவீனங்கள் இயேசு சுவாமி. For we have a lot of illness and sickness in our body. ஆனால் உங்க சமூகத்தில் எங்களுக்கு நிம்மதியும் சுகத்தையும் வைத்திருக்கிறீரே, நன்றி சொல்லுகிறோம். But Lord,
Lord, we believe that you have kept us hope, peace, and complete deliverance in your presence. இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எத்தனையோ தேவைகள் இருக்கும் இயேசு சுவாமி. For there are a lot of fulfillments to be fulfilled and all needs to be fulfilled in these days. தேவைகளை சந்திப்பீராக ராஜா. Lord, may you fulfill all of their needs and problems. கண்ணீரை தொடுங்க இயேசு சுவாமி. May you wipe out all their tears. தம்பி வினோதை கர்த்தர் தொடுங்க தகப்பன். We thank you that you bless Vinodha now, Lord. உம்முடைய விடுதலையின் கரம் அந்த மகனோடு கூட இருக்கட்டும் தம்பி. May your hands of deliverance be with you. எல்லா பலவீனங்களையும் நீக்குங்க இயேசு சுவாமி. Lord, may you take all sicknesses. அதுவரே ஒரு சகோதரி பிரதிபா அந்த மகளை கூட தொடுங்க தகப்பன். We also pray for Sister Pratibha, Lord. அதுவரே பலவீனங்களை எல்லாம் கர்த்தர் நீக்கி அந்த வீட்டுக்கு மறுபடியும் வந்த வெச்சீர் அதற்காக நன்றி சொல்லுகிறோம். Thank you that you blessed her with good healing strength and you've got us back home. வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். We also thank for all the lovely brothers and sisters who have come here today. ஒவ்வொரு உள்ளத்தின் விண்ணப்பத்தை கர்த்தர் ஒருவர் மாத்திரம் அறிவீராக. For you alone know the petitions of each and every heart. ஒவ்வொரு விண்ணப்பத்தை சந்திப்பீராக. And I believe that you will fulfill all their needs, Father. பாரத்தோடு வந்தவங்க விடுதலையோடு கூட கடந்து போகட்டும். All those who have come with burden go back home with freedom. ஆண்டவரே ஊழியக்காரரை மறைத்து என்னோடு நீங்கள் எல்லாரோடு கூட பேசுங்க ஆண்டவரே. Cover the man of God in the shadow of your cross and you talk to us. துதி கன மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே கொடுக்கிறோம். We give you all the glory, honor and praises. இயேசப்பா அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறோம் மகிமை நல்ல பிதாவே. In the name of Jesus we offer this prayer. We pray. ஆமென் ஆமென். கரங்களை தட்டி தேவாதி தேவனுக்கு ராஜாதி ராஜனுக்கு மகிமை செலுத்துவோம். தேவன் நம்மோடு கூட பேசட்டும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாகும்படியாக நாம் எல்லாருமாய் இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். இயேசுவே உமக்கு நன்றி. எங்கள் நம்பிக்கையின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை விசுவாசத்திலே நடத்துகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை வாழ வைக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. இன்னைக்கும் கூட நாம் விசேஷமான ஒரு செய்தி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு பகுதி. நாம் இன்றைக்கு யாரை சார்ந்தவர்களாய் வாழ்கிறோம், யாரை நம்பி நாம வாழ்கிறோம், யாரை நம்பி இந்த உலகத்திலே நாம ஜீவியம் பண்ணுகிறோம், யாரை நாம முழுமையாய் நம்பி இருக்கிறோம். இன்றைக்கு என்னதான் நம்ம மனுஷர்களை நம்ம நம்பினாலும் கூட ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த மனித புத்தியினால அவங்க நம்மள மறந்துடுவாங்க, ஏமாத்திடுவாங்க, கைவிட்டுருவாங்க, தூரமாய் போயிடுவாங்க, வராதையே போயிடுவாங்க. இதுதான் மனுஷனுடைய குணநலன். ஆக நாம் இந்த நம்பிக்கையை யார் மேல் வைக்க வேண்டும்? அல்லேலூயா. அதைத்தான் இன்றைக்கு நாம பார்க்க போகிறோம். கர்த்தர் இயேசுவின் மேல் நம்பிக்கையா இருங்கள், தேவன் மேல் நம்பிக்கையா இருங்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்கள் என்று இன்றைக்கு நம்ம அந்த தலைப்புல விசேஷித்த ஒரு செய்தியை பார்க்க போறோம். எல்லாருமா எடுத்துக்கொள்வோம். பழைய ஏற்பாடு புத்தகத்துல எரேமியா புத்தகம், the book of Jeremiah, chapter 17, அதுல 5 to 8 வரைக்கும் இருக்கிற அந்த வசனங்களை வாசிச்சு பாருங்க. எல்லாக்கட்டி 5, 6, 7 வசனங்களை வாசிச்சு பாருங்க. அங்கே ஆண்டவர் மிக தெளிவான வார்த்தைகளை நமக்கு தருகிறார். 17 5th வேர்டும் பிறகு 7th வேர்டு மாற்றம். இங்கிலீஷ்ல எரேமியா 17ஆம் அதிகாரம்
This is what the Lord says. ம். Cursed is the one who trusts in man, who depends on flesh for his strength, and whose heart turns away from the Lord. Blessed is the man who trusts in the Lord. செவன்த் அச்சா படி அச்சா வெரி குட். இதுல இங்கிலீஷ்ல 6வது வசனம் படிக்கிறாங்க பாருங்க, நல்ல கவனிங்க. மனிதனை நம்புகிறவர்களுக்கும் தேவன் மேல் வைக்கிற அந்த நம்பிக்கையும் உள்ள வித்தியாசத்தை இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க பாருங்க. 6வது வசனம். He is like a shrub in the desert, and shall not see any good come. He shall dwell in the parched places of the wilderness, and in an inhabited salt world. ஆமென். இப்போ தமிழ்ல எரேமியா 17 அதிகாரம் 5, 6, 7, 8 4 பேரு நெட்டு நிதானமா ஒரு வசனத்தை படிங்க. இதான் டாபிக் இன்னைக்கு. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் ஸ்தபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். நல்ல கவனிங்க. 6வது வசனம். அவன் அந்தரவெளியில் கரளையாய் போன செடியை போல் இருந்து, காய்ந்து போன சிலையா இது செடியா இருந்து, நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் தன் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற எந்த ஒரு மனுஷனும் மனுஷியும் எந்த ஒரு ஜாதியும் குலமும் கோத்திரமும் என்ன சொல்லுகிறது? பாக்கியம் உள்ளது. Blessed person, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன், பாக்கியம் நிறைந்த ஒரு மனிதன். அல்லேலூயா. அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கும்? 8வது வசனம். அவன் தண்ணீரண்டையில் நாட்டப்பட்டதும். நல்லா கவனிங்க. மனுஷனை நம்புகிற மனுஷனை நம்பின நம்பிக்கை வைத்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கை கரடு போல் இருக்குமா, காய்ந்த இடத்துல இருப்பான். ஒவ்வொரு நிலம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல என்ன போட்டாலும் கூட விதைக்கவே விதையாகும். அதான் ஒவ்வொரு நிலம், காய்ந்து போன நிலம், வேஸ்டான நிலம், தரிசு நிலம் கூட சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல. அப்படிப்பட்ட இடங்களில அவன் வாசம் பண்ணுவான். நன்மை வருகிறதை கூட அவன் காணாமல் இருப்பான். இவங்கதான் மனுஷனை நம்பி வாழ்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில வருகிறது. இப்போ தேவனை நம்பி வருகிற ஜனங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. 8வது வசனம். அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் அவன் அங்கே பைபிள் என்ன சொல்கிறது? நன்மை வருகிறதை கூட காணாமல் இருப்பான். ஆனா இங்கே தேவனை நம்புகிற ஜனங்களுக்கு சொல்கிறாரு, உஷ்ணம் வருகிறதை கூட அவர்கள் காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும், எப்பொழுதும் இலை பச்சையா இருக்கிறது. ப்ராஸ்பரிட்டியான ஒரு வாழ்க்கை, செழிப்பான ஒரு வாழ்க்கையா இருப்பான். மழை தாட்சியான வருஷத்திலும், மழையே இல்லாத காலங்களிலும் கூட வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான, கஷ்டப்படாமல் வருத்தமே இல்லாமல் வேதனைப்படாமல் ஒவ்வொரு நாளும் கனி கொடுக்கிற ஒரு மகனாய் மகளாயும் மரத்தை போல் இருப்பார்கள். அல்லேலூயா. மனிதனை நம்புகிறவர்களுக்கும் தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். அதனால மனுஷனை நம்பவும் கூடாதா, கணவனை நம்ப கூடாதா, மனைவியை நம்ப கூடாதா, பிள்ளைகளை நம்ப கூடாதா, அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்ல. அதாவது மனுஷனை நாம நேசிக்கணும், மனிதனின் மேல் நாம நம்பிக்கை வைக்கணும், தாய் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை கொடுக்கணும், அவர்களை நாம் அதிகமாய் நேசிக்கணும். மாறாக நம்பிக்கை தேவன் மேல்தான், நம்பிக்கை நம்மை உண்டாக்கின ஆண்டவர் மேல்தான், நம்பிக்கை நம்மை படைத்த தேவனால் தான், நம்பிக்கை ஆண்டவர் மேல்தான். என்னதான் டாக்டர் இடத்துல போய் அவங்க ஆபரேஷன் செய்தாலும் கூட அவங்க கடைசியில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எங்களால முடிஞ்சதை நாங்க செய்திருக்கிறோம், இதுக்கப்புறம் கடவுள் தான் அப்படின்னா. கடவுள் பார்த்துக் கொள்வார், கடவுள் இருக்கிறாரு, நாங்க செய்ய வேண்டிய எல்லா முயற்சிகளையும் செய்தோம். பார்த்தீங்களா? அவங்க கடைசி நம்பிக்கை எங்க போகுது?
அவங்க கடைசி விசுவாசம் எங்க போகுது? கடவுள் மேல போகுது. ஆக மனுஷனை நம்புகிறவர்களுக்கும் தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனுஷனுக்கும் உள்ள விசேஷமான ஒரு வித்தியாசம் பாருங்க. நம்ம வாழ்க்கையில என்ன வந்தாலும் சரி, என்ன போனாலும் சரி, கடவுள் கொடுத்த அந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீங்களும் நானும் கடைபிடித்து நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் ஆசீர்வாதத்திற்குள்ளே நடக்கிறவர்களாய் நாம் இருப்போம். இந்த நாளுடைய வாக்குத்தத்த வசனங்கள் கூட பாருங்க, சமாதானத்தை உன்னிடத்துல வைத்து போகிறேன், என் சமாதானத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன். நான் கொடுக்கிற சமாதானம் இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. 1 மணி நேரம் 2 மணி நேரம் சமாதானம் அல்ல, அது நிரந்தரமான ஒரு சமாதானம். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. இதான் தேவனை நம்பி சார்ந்து இருக்கிறவருடைய வாழ்க்கையில வருகிற விசேஷமான நிரந்தரமான ஒரு சமாதானம், நிரந்தரமான ஒரு நிம்மதி. என்ன இருந்தாலும் சரி, எல்லாம் இல்லாமற் போனாலும் சரி, கர்த்தருக்குள்ள அவர்கள் மகிழ்ச்சியா இருப்பார்கள். அல்லேலூயா. எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் அன்பானவர்களே. இந்த வேத புத்தகத்துல அநேக காரியங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வெறும் ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல, ஒரு சில சாபங்களை கூட ஆண்டவர் வச்சிருக்கிறார். டியூட்ரானமி சாப்டர் 28 வாங்காங்க. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற ஒரு சில காரியங்களை பாருங்க. அதுல உபாகமம் 28வது அதிகாரம் அங்க வாங்க. அங்க மொத்தம் 64 வசனங்கள் இருக்கிறது. மொத்தம் அந்த 28வது அதிகாரத்துல மாத்திரம் 68 வசனங்கள் இருக்கிறது. அந்த 68 வசனங்கள்ல 14 வசனங்கள்ல ஆண்டவர் ஆசீர்வாதமான வார்த்தைகளை வைத்திருக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும் மனிதனை நம்பி கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் மறக்கிறவர்களுக்கு உள்ள ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியை ஆண்டவர் இங்க வச்சிருக்கிறார். இந்த 1லிருந்து 14 முறைக்கு நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 36 விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். எத்தனை ஆசீர்வாதம்? 36 விதமான பிளெஸிங் வேர்ட்ஸ் வச்சிருக்கிறார். டியூட்ரானமி சாப்டர் 28 verses 1 to 14 வரைக்கும் நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா அங்கே 36 blessing வச்சிருக்கிறார். அதுக்கு நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 15 to 68 வரைக்கும் இருக்கிற, அதாவது இந்த 54 வசனங்கள்ல 135 விதமான curses, அதாவது சாபங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நல்ல கவனிங்க. ஆசீர்வாதத்தை விட சாபங்கள் தான் ஜாஸ்தி. ஏன்னா இன்னைக்கு கர்த்தரை நம்புகிறதை விட மனுஷன் மேல் நம்பிக்கையா இருக்கிற ஜனங்கள் தான் ரொம்ப ஜாஸ்தி. அவங்க வாழ்க்கையில தான் கண்ணீரும் கவலையும் வேதனையும் துக்கமும் நிறைந்திருக்கிறது. சரியான நேரத்துல அவங்க கைவிட்டுருவாங்க, சரியான நேரத்துல அவங்க மறந்து போயிடுவாங்க, சரியான நேரத்துல அவங்கள விலகி போயிடுவாங்க, சரியான நேரத்துல அவங்கள நினைக்காமலே போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. ஆண்டவர் இயேசு அப்படி அல்ல. அவர் எப்பொழுதும் நம்முடைய ஞாபகமாகவே இருக்கிறார். கர்த்தர் எப்பொழுதும் நம் நினைவாகவே இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? நல்ல கவனிச்சு பாருங்க. அதுல 15வது வசனம் படிங்க. 28:15. But if you will not obey the voice of the Lord your God, or be careful to all his commandments and statutes that I command you today, then all these curses shall be upon you and overtake you. 135 விதமான சாபங்கள். வேணா நீங்க ஒன்னா கணக்கு போட்டு பாருங்க. அங்கே சொல்லுகிற விசேஷமான வார்த்தை தமிழ்ல படிங்க. 28:15. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளையின்படியும் நடக்க கவனமாய் இருப்பதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாத போவாயாகில். நல்ல கவனிக்க. அவருடைய சத்தத்திற்கு நீ செவி கொடாதே போவாயேயாகில். இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன் மேல் வந்து உனக்கு பலிக்கும். கர்த்தருடைய சத்தத்தை நீ நம்பாமற் போனால், அவருடைய கற்பனைகளை நீ நம்பாமற் போனால், அவருடைய கட்டளைகளுக்கு நீ செவி கொடுக்காதே போனால் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் உன்மேல் வருமா? அதுல 16வது வசனம் படிச்சு பாருங்க. அந்த சாபத்துல ஒரு சில சாபத்தை சொல்றாரு பாருங்க.
நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் கூடையும் பெசிக்கின்ற உன் தொட்டியையும் சபிக்கப்பட்டிருப்பாய். ஆண்டவர் சொல்றார், நீ கையிட்டு செய்கிற வேலைகளை நான் வாய்க்க பண்ணுவேன். ஆனா இங்க என்ன சொல்றார் பாருங்க, நீ எங்கே போனாலும் சாபத்துக்குள்ள ஒரு மனுஷனா இருப்பாய். வெளியிலும் சரி, வீட்டிலும் சரி, பட்டணத்திலும் சரி, நீ சாபத்துக்குள்ளான ஒரு மனுஷனா இருப்பாய். ஏன்னா நீ கர்த்தரை நம்பாதபடினால, அவருடைய கற்பனைகளை நம்பாதபடினால, அவருடைய கட்டளைகளை நம்பாதபடினால, சத்தத்திற்கு நீ செவி கொடுக்காதே போனதுனால, நீ எங்கே போனாலும் உன் வீட்டிலே நீ என்ன செய்தாலும் அது உனக்கு சாபமாய் மாறும். ஆண்டவரை விட்டு பின்வாங்குவர்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையில இது நடக்கான்பாங்களே. ஆனால் யோபு வாங்க, the book of Job, அதாவது சங்கீதத்திற்கு முன்னால இருக்கும் பாருங்க, சங்கீதம் அதற்கு முன்னாடி இருக்கும் பாருங்க, the book of Job. யோபுவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. இந்த யோபு என்ற பக்தன், அவர் எந்த சூழ்நிலையில் அவர் சொன்னாரு, அவருக்கு இருந்த ஆஸ்திகள் எல்லாம் அழிந்து போனது. அவருக்கு இருந்த அந்த 10 பிள்ளைகளும் மரித்து போனார்கள். 10ஆவதுக்கு அவருடைய மனைவி வேற அவருடைய தூஷிட்டாங்க. தேவனை தூஷித்து ஜீவனை விடுமையா அப்படின்னு கூட சொல்லிட்டாங்க. இந்த மனைவி பார்த்து அவர் சொல்றார், பைத்தியக்காரி பேசுகிறதை போல் பேசுகிறாயே. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலை, உடலெல்லாம் வியாதி வந்து ஓட்டை எடுத்து சுரண்டி கொள்ளுகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை. நான் இந்த யோபு சொல்ற வார்த்தை பாருங்க, யோபு 13ஆம் அதிகாரம் chapter 13 verse 15. இங்க மிக ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தையை சொல்றாங்க. 13:15. Behold, he will slay me, I have no hope, yet I will defend my ways to his place. புரிச்சா? 13ஆம் அதிகாரம் 15வது வசனம் கீழே இருக்குது பாருங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும், யோபு சொல்றாருங்க, கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும், என் ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன், அவர் மேலேயே நம்பிக்கையா இருப்பேன். நம்மால சொல்ல முடியுமா? நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே, அப்புறம் படிங்க, மறுபடியும் படிங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். கர்த்தரை நாம முழுமையாய் நம்புகிறவர்கள், இயேசுவை முழுமையாய் நம்பி இருக்கிறவர்கள். சீடர்கள் இயேசுவை நம்பியா இயேசுவின் பின்னே வந்தார்கள். கடைசி நாள் வரைக்கும் தேவன் அவர்களை பாதுகாத்து வந்தார். இயேசுவை நம்பி வந்த ஆயிரம் ஜனங்களை ஆண்டவர் விடுதலை ஆக்கினார், சுகம் கொடுத்தார், ஆரோக்கியம் கொடுத்தார், சமாதானம் கொடுத்தார். உன் வேதனை நீங்கி நீ சமாதானமாய் போ. 18 வருஷமாய் பூனியா இருந்த அந்த தாயாரை நிமிரும்படியாய் செய்தார். சும்பின கை உடையவனை 2 கையும் நேராக மாறுபடியாய் தேவன் செய்தார். பிறவி முதல் குருள் முடவனாய் இருந்தவனை எழுந்து நடக்கும்படியாய் செய்தார். 38 வருஷமாய் திமிர்வாதத்தினால் இருந்த மகனை உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். ஒரே நம்பிக்கை தான். இயேசுவை அவர்கள் நம்பினார்கள். குருடன் வந்தால் நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? நான் உம்மை பார்க்க வேண்டும் ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் ஆண்டவரே, நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நீ பார்வை அடைவாயாக. அல்லேலூயா. இங்க யோபு சொல்ற வார்த்தை பாருங்க, 10 பிள்ளை இழந்திருக்கிறாருங்க. பாஸ்தியெல்லாம் இழந்துட்டாரு. 10ஆவதுக்கு அவர் உடல் முழுதும் வியாதி. அதோடு கூட மாத்திரம் இல்ல, கூட இருந்த நண்பர்கள் எல்லாம் அவர் ஒரு மாதிரி ஏளனமாய் பேசுறாங்க. என்னை யாராவது பேசினா நம்ம என்ன சொல்லியிருப்போம்? அந்த கடவுளுக்கு கண் இல்லைங்க, அந்த ஆண்டவருக்கு கண் இல்லை. நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, இவ்வளோ வேதனைப்படுறேனே, என்னை ஆண்டவர் விடுவிக்க கூடாதா? என்னை சுகமாக்க கூடாதா? அந்த ஆண்டவருக்கு காதை இல்லை, கண்ணை இல்லைங்க, அவருக்கு இரக்கமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி கூட ஒரு சில நேரத்தில் கோபமாய் நாம கடவுளை தூஷிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். இந்த பாடுகள் மத்தியத்துல, இந்த வேதனை மத்தியத்துல அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, அவர் என்னை கொன்றாலும் நான் அவரையே நம்புகிறேன். வேறொரு வசனங்களை சொல்றார், அவர் என்னை காயம் பண்ணி என்னை காயம் கட்டுகிறவர் அவர்தான். அவர் என்னை கொன்றாலும் கூட என் வாழ்க்கையின் வழிகள் எல்லாம் அவருக்கு முன்பாக நான் நிற்பேன்.
ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படியா இருக்கிறது ஆண்டவரே, என் சூழ்நிலை இப்படியா இருக்கிறது ஆண்டவரே, என் ஆண்டவரே என் வழிகள் இப்படியா இருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி எப்பொழுதும் நான் தேவனுக்கு முன்பதாக நின்று அவரை நோக்கி நான் ஜெபம் பண்ணுவேன், நன்றி சொல்லுவேன். என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் என் தேவனை நம்பி சார்ந்து வாழ்வேன். சங்கீதம் 37 அதிகாரம் அங்கே ஒரு பக்தன் சொல்கிற வார்த்தைகளை பாருங்க. ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையான ஒரு சில வார்த்தைகளை தருகிறார். இந்த நம்பிக்கை என்ற அந்த வார்த்தை ரொம்ப சின்னதுதான். நம்பிக்கை என்ற அந்த வார்த்தை ரொம்ப சின்னதுதான். கடவுள் என் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார், அதான் நம்பிக்கை. விசுவாசம் என்பதை ஆண்டவர் இருக்கிறார், அவர் நிச்சயமாய் என் குடும்பத்தை பாதுகாப்பார் என்பதுதான் விசுவாசம். நம்பிக்கை என்ற வார்த்தை ஆண்டவர் என் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார், ஆண்டவர் என் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வார், ஆண்டவர் என் பிள்ளைகளை நடத்துவார், என் பிள்ளைகள் நிமித்தம் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்வார். அதான் நம்பிக்கை என்றது வார்த்தை. வார்த்தை சின்னதுதான், நம்பிக்கை என்றது வார்த்தை சின்னதுதான், ஆனா ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறது. அந்த ஒரே ஒரு நம்பிக்கை தான் உன்னை பரலோகம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா. Psalms 37 verse 3 பாருங்க. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்த்துக்கொள். மேய்ந்துக்கொள். அல்லேலூயா. இல்லையா? மிக அருமையா சொல்லுகிற இங்கிலீஷ்ல 5th word படிக்கிறாங்க பாருங்க. Commit your way to the Lord. Trust in him and he will act. ஆமென். இதுல 3 வசனங்கள் இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு வசனம். 3வது படிச்சுட்டாங்க, 4வது படிங்க. அதாவது என்ன சொல்கிறது? கர்த்தரை நம்பி நன்மை செய். எந்த ஒரு வேலை செய்கிறதற்கு முன்பதாக ஆண்டவரை நம்பி ஜெபம் பண்ணிட்டு போ. ஆண்டவரை நம்பி குடும்பத்தோடு கூட ஒப்பு கொடுத்துட்டு போ. வேலைக்கு போனாலும் சரி, காலேஜுக்கு போனாலும் சரி, ஸ்கூலுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, எந்த ஒரு காரியத்தை நீ வாங்க போனாலும் சரி, எந்த ஒரு காரியத்திற்காக நீ வீட்டை விட்டு வெளியே போகிறதற்கு முன்பதாக ஒரு சின்ன ஜெபம். ஆண்டவரே உம்மை நம்பி நான் போகிறேன் ஆண்டவரே, உம்மை நம்பி நான் வாங்குறேன் ஆண்டவரே, உம்மை நம்பி அந்த மனுஷனை தேட போற ஆண்டவரே, அப்பா வாய்க்கு செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒரு சின்ன நம்பிக்கையோடு கூட, அதான் கர்த்தரை நம்பி நன்மை செய். Trust in the Lord, do good. Hallelujah. அப்போ 4வது வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. கர்த்தரிடத்துல நீ, அதாவது ஜெபம் பண்ணிட்ட பிறகு, அவர் மேல் நம்பிக்கை வச்ச பிறகு எப்படி இருக்கணுமா? கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆமென். ஆண்டவரை நம்பி வாழ்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான செய்தியை தரார் பாருங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண பிறகு, ஆண்டவரை நம்பி தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்ட பிறகு ஆண்டவர் சொல்றாரு, அவரிடத்துல மன மகிழ்ச்சியா இரு. நான் ஜெபம் பண்ணிட்டேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்பிக்கையோடு கூட இருக்கிறேன், என் தேவன் என் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார் அப்படின்னு சொல்லி நீ இருக்கும்போது அவர் சொல்றார், அவர் உன் மனதில தோன்றுகிற எல்லாவற்றையும் அப்படியே அருள் செய்வார். நீ மனதில என்ன நினைக்கிறாயோ, ஆண்டவரை நம்பி செய்கிற எல்லா வேளைகளிலும் மனதில என்ன தோன்றுகிறதோ, என்ன ஜெபிக்கிறியோ, என்ன விசுவாசிக்கிறியோ, என்ன மன்றாடுகிறாயோ, என்ன பிரார்த்தனை பண்ணுகிறாயோ, அதை அப்படியே தேவன் உன் வாழ்க்கையில அருள் செய்வார். அல்லேலூயா. இதோட முடிவு என்ன தெரியுமா? அதான் 5வது வசனம் படிங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, உன் வாழ்க்கை என்னும் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவர் மேலேயே நம்பிக்கையாயிரு. அதான் ஆண்டவரையே நம்பி சார்ந்திரு. ஆண்டவருக்குள்ள அந்த ஆண்டவரையே நம்பியிரு, ஆண்டவரையே சார்ந்திரு. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு இடது பக்கமோ வலது பக்கமோ சாஞ்சிடாத. அல்லேலூயா. அவருடைய கற்பனைகளுக்கு செவி கொடு, அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடு, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடு. எந்த சூழ்நிலையில அதான் அவரையே நம்பியது, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எவ்வளவோ பிளான் பண்றாங்க, இந்த பிளான் எல்லாமே சக்சஸ் ஆகுறதுல பாருங்க. ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதை செய்யணும்னு நினைக்கிறாரோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில
சக்சஸ்ஃபுல்லாய் மாறும். அல்லேலூயா. சொல்லுங்க ஹalleluya. Praise the Lord. தேவன் நம் வாழ்க்கையில செய்கிறதான விசேஷித்த காரியங்கள் என்பானுங்களே. சங்கீதம் வாங்க, சங்கீதம் 7ஆம் அதிகாரத்துல முதல் வசனம், 7th chapterல first word என்ன சொல்லுது பாருங்க. Psalm 7th chapterல first word மிக அருமையாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை. மற்றவர்களுக்கும் தேவனை நம்புகிறவர்களுக்கும் உள்ள விசேஷமான வித்தியாசம். படிங்க. O Lord my God, I take refuge in you. Save and deliver me from all who pursue me. Amen. ஆமென். படிங்க சிஸ்டர். என் தேவனாகிய கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தாவே. இதான் நம்பிக்கை. நாம் ஆராதிக்கும் போது நம்ம எப்படி செய்யணும்? என் தேவனே, நான் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, என் நாவினாலே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே அப்படி சொல்லணும். அதான் நம்பிக்கை. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். உம்மை நான் நம்பி இருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். ஜெபம் பார்த்தீங்களா? ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். என்னை துன்பப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க, என்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க, என்னை வேதனைப்படுத்தணும்னு நினைக்கிறவங்கள ஆண்டவரே, அவங்க கையிலிருந்து என்னை காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அவங்க கையிலிருந்து என்னை விலக்கி ரட்சித்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவங்க பார்வையிலேயே படக்கூடாது ஆண்டவரே. உங்க சமூகத்துல நான் இருக்கணும் ஆண்டவரே. சத்துருவின் கைக்கு நாங்க போகக்கூடாது. பிசாசுடைய பார்வையில நாங்கள் விழக்கூடாது. அப்படிப்பட்டவருடைய கையில் நின்று ஆண்டவரே எங்களை ரட்சித்து காத்துக் கொள்ளும். அல்லேலூயா. 35வது சங்கீதம் வாங்க. அப்படியே மிக அருமையான ஒரு சில காரியங்களை அங்கே ஆண்டவர் சொல்றார். அதுல 55:23 என்ன அருமையான ஒரு வசனத்தில் பாருங்க. படிங்க சீக்கிரம். தேவனே, நீர் அவர்களை அழிவின் குழியில் இறங்க பண்ணுவீர். இரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுளின் நாட்களில் பாதி வரையிலாகிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள். நானோ உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்களே, அல்பாயுசுல போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. சாகர வயசாங்க இது. சாகர வயசு, வாழ வேண்டிய வயசுல இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா? பாருங்க, இதுதாங்க சூதுள்ள மனுஷன், பொறாமையுள்ள மனுஷன், எரிச்சல் உள்ள ஒரு மனுஷன். இப்படிப்பட்டவர்களை ஆண்டவரே பார்த்துக் கொள்வார். ஆனால் பைபிள் என்ன சொல்கிறது? நானோ ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிறேன். அதுல 16-17 வசனம் படிங்க. 16வது வசனம். நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன். இதான் நம்மளை தப்பி வைக்கிறதற்கு அடையாளம். இதான் நாம பாதுகாக்கப்படுகிறதற்கு அடையாளம். இதான் ஆண்டவரே, நானோ தேவனை நோக்கி எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறேன், கூப்பிடுகிறேன். கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். அவர் என் சத்தத்தை கேட்பார். அல்லேலூயா. காலையில இருந்தாலும் சரி, மத்தியானம் இருந்தாலும் சரி, சாயங்காலம் இருந்தாலும் சரி, ராத்திரியா இருந்தாலும் சரி, ராட்சாமமா இருந்தாலும் சரி, விடியற் காலையில இருந்தாலும் சரி, எப்பொழுதும் நாம் ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுவேன். அவர் என் சத்தத்திற்கு செவி கொடுப்பார். நான் கர்த்தரையே நம்பியிருக்கிறேன். என் வாழ்க்கையில கர்த்தர் தான் என் நம்பிக்கை, ஆண்டவர் தான் என் நம்பிக்கை, இயேசு சுவாமி தான் என் நம்பிக்கை. இயேசுவை நம்பிதான் என் வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கிறேன். இயேசுவை நம்பிதான் என் பிள்ளைகள் இருக்கிறாங்க. இயேசுவை நம்பிதான் ஒவ்வொரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. அவரை நான் நம்பி இருக்கும் போது ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்கு சாதகமாய் மாற்றி தருவார். ஏனெனில் இதே தாவீது சொல்கிறார், ஒரு நாளைக்கு நான் 7 முறை தேவனை துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, என் படுக்கையை கண்ணீரினால் நனைக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். ராட்சாமத்தில எழுந்து கர்த்தாவே உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் என்றெல்லாம் இந்த சங்கீத புத்தகத்துல அநேக காரியங்களை நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. தாவீதின் வாழ்க்கையில அதே 56வது அதிகாரம், அதே பக்கத்து பேஜ் வாங்க. அங்க 3வது வசனம் படிங்க. என்ன சொல்றாரு பாருங்க. 3வது வசனம். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். நம்ம பயப்படுகிற நாளில யாரை நம்புவோமா? ஆண்டவரை நம்புவோம். அதுக்கு நெக்ஸ்ட் ப்ராவர்ப்ஸ் வாங்க. சீக்கிரம் 2 வசனத்தை படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம்.
நீதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 14:26. அங்கே பாருங்க, நாம் கர்த்தரை நம்புகிறதுனால தேவன் நம்முடைய பிள்ளைகளை எப்படி ஆண்டவர் பாதுகாக்கிறார் அப்படின்னு சொல்லி இங்க பைபிள் சொல்கிறது. 14:26. The fear of the Lord, one has strong confidence, and his children will have a refuge. ஆமென். புரியுதா இந்த வசனம்? The book of Proverbs 14:26. Hallelujah. கர்த்தருக்கு பயப்படுகின்றவனுக்கு நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு இட நம்பிக்கை உண்டு. பத்தியா, என்ன வந்தாலும் சரி, என்ன போனாலும் சரி, ஒரு திடமான ஒரு நம்பிக்கை உண்டு. அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை உண்டு. யார் என்ன சொன்னாலும் சரி, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்ற அந்த திட நம்பிக்கை அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில வருங்க. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில வரும், நம்முடைய வாழ்க்கையில வரும். திட நம்பிக்கை உண்டு. அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். ஆமென். ஆண்டவரை நம்புகிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில, குடும்பத்தில இருக்கிற அந்த மனுஷனுடைய குடும்பத்தில பிள்ளைகளுக்கு என்ன இருக்குதா? அடைக்கலம் இருக்கிறது. அடைக்கலம் என்ற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு நாள் 2 நாள் அல்ல. அடைக்கலம் என்ற அந்த வார்த்தை குழந்தை பிறந்ததிலிருந்து கடைசி அவன் வயதாகிற வரைக்கும் கர்த்தர் இயேசு அவனுக்கு அடைக்கலமா இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியா இதே ப்ராவர்ப்ஸ்ல மிக அருமையான ஒரு வசனம் 23, அங்கே 17-18 verse படிச்சு நம்ம ஜெபம் பண்ணலாம். Let not your heart be sinners, but continue in the fear of the Lord all the day. Surely there is a future, and your hope will never be cut off. ஆமென். பாருங்க, நம்ம வெறும் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறது பெரிய காரியம்தான். ஆனா அதோடு கூட ஒரு சில காரியங்களை கூட நாம செய்யணுமா? இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றார் 17-18 படிங்க. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. ஆமா, சத்யா. அதனாலதான் நம்ம அனுதின ஜெபம் செய்யறோம். நம்ம ஆப்பாதரி நெவல் இல்லையா? எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுத்து மன்னிக்கிறது போல எங்களை மன்னிங்க ஆண்டவரே. பாருங்க, என்ன சொல்கிறது? உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ளாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நீ நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பற்றும் நம்பிக்கையோடு இரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நிச்சயமாகவே உன் வாழ்க்கைக்கு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை ஒரு நாளும் ஒருபோதும் வீண் போகவே போகாது. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தேவன் எப்படி அற்புதமான காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். ஆக பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையின் ஆரம்பமும் நீர்தான், வாழ்க்கையின் முடிவும் நீர்தான். ஆமன் பானவர்களே, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஆக ஆண்டவரை நம்பி நாம வாழும்போது, ஆண்டவரை விசுவாசித்து வாழும்போது ஒருபோதும் ஒரு நாளும் நம்மை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஜெபம் பண்ணலாம். எல்லாருமாய் கண்களை ஆண்டவரே சொல்லுங்க, இயேசுவே, எங்கள் வாழ்க்கையின் நம்பிக்கை நீர்தான். நான் பயப்படும் நாளில் உம்மையே நம்புவேன். யோபு சொன்னது போல, அவர் என்னை கொன்றாலும் நான் அவரையே நம்புவேன். இயேசு சுவாமி என் வாழ்க்கையின் ஆரம்பமும் முடிவுமா இருக்கிறார். என் பிள்ளைகளின் வாழ்க்கையில நம்பிக்கை அவர்தான். ஒவ்வொரு வாழ்க்கையின் நம்பிக்கையும் அவர்தான் என்று நீங்க முழு நிச்சயத்தோடு கூட ஜெபம் பண்ணுங்க. தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருடைய வாழ்க்கையில அவர்கள் நம்பிக்கையோடு கூட ஜெபிக்கிறார்கள். ஆண்டவர் அற்புதம் செய்வார். நாமும் நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா நோய் நொடியிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவார். சுகத்தை தருவார், பலத்தை தருவார், ஆரோக்கியத்தை தருவார். இந்த கடைசி ஜெபத்துல கூட நம்ம வினோத் பிரதிபா அவர்களுக்காக, அந்த கணவன் மனைவிக்காக நாம ஜெபம் பண்ணுவோம். அவர்களுக்கு 3 பெண் பிள்ளைகள். மாதந்தோறும் அவர்கள் வீட்டிலே ஜெபம் விசேஷமாய் நடக்கிற அந்த விசுவாசம் உள்ள குடும்பம், தேவனையே நம்பி இருக்கிற அந்த குடும்பத்துல எல்லா விதமான நோய் நொடியிலிருந்து, பலவீனத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை பரிபூர்ண சுகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வினோத் பிரதிபாக்காக உங்க பர்சனல் ஜெபத்துல ஜெபம் பண்ணுங்க.
கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னார். மனிதனை நம்புகிறவர்களுக்கும் தேவனை நம்புகிறவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக மக்கள் நன்றி. நாங்கள் எப்பொழுதும் என்ன நடந்தாலும், என்ன வந்தாலும், என்ன போனாலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த நேரத்தில் ஆண்டவரே இயேசுவே நாங்கள் உம்மையே நம்பி இருக்கிறவர்களாய், உம்மையே சார்ந்திருக்கிறவர்களாய், உம்மையே நம்பி ஜெபிக்கிறவர்களாய், உம்மை நம்பி துதிக்கிறவர்களாய், உம்மை நம்பி உம்மை ஆராதிக்கிறவர்களாய், உம்மை நம்பி வேதம் வாசிக்கிறவர்களாய், உம்மை நம்பி ஆலயத்துக்கு வருகிறவர்களாய் எங்களை மாற்றுமாறு. நான் பயப்படும் நாளிலே கர்த்தரையே நம்புவேன் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரம் எங்க வாழ்க்கையில எல்லா விதத்திலும் இயேசு சுவாமி நானும் என் வீட்டாருமே என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற அந்த வசனத்தின் பிரகாரம் நாங்கள் முழு குடும்பமும் ஆண்டவரே நாங்கள் உண்மையே நம்பி சார்ந்திருக்கிறவர்களாய் மாற்று. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீர் ஆண்டவரே. அந்த வாழ்க்கையும் எங்கள் குடும்பமும் எங்கள் எண்ணங்களும் சிந்தனையும் யோசனையும் ஆசீர்வாதமாக எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை நீட்டி ஆசீர்வதித்து வழிநடத்தும். வினோத், பிரதிபா குடும்பத்தை ஆசீர்வதித்து சுகப்படுத்தி பலப்படுத்தி நல்ல முழு நம்பிக்கையோடு கூட வாழ்கிறவர்களாய் நீர் மாற்றுமா. அவர்களுக்காய் செபிக்கிற எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்து நடத்தும். துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் பிதாவே. சொல்லுங்க ஆமென். ஆமென். எல்லாருமாய் வலது கையை இருதயத்தின் மேல் வைத்து நம்பிக்கையோடு கூட சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்னுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் சகல வழி நடத்துதலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் எங்களோடும் எங்கள் குடும்பத்தோடும் எங்கள் தேவைகளோடும் இன்றைக்கு என்றைக்கும் சதாகாலமும் எங்கள் எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென். 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 அல்லேலூயா. வாங்க நாம நன்றி சொல்லுவோம். அருமையான செய்தியை தேவன் நம்மோடு கூட பகிர்ந்து கொண்ட காரியங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருங்கள் என்று சொல்லி இந்த நாளில உங்கள் ஒவ்வொருவரும் பார்த்து கேட்டால் யாரை நம்பி வந்திருக்கிறீங்க, யாரை தேடி வந்திருக்கிறீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்லலாம், கர்த்தரை நம்பி வந்திருக்கிறேன், தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம், அவரத்திலே செபிக்க வந்திருக்கிறோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம் என்று சொல்லி ஆக இந்த நாளிலே உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உன் தயையில் எண்ணி நான் வந்திருக்கிறேன், நான் கைவிடப்படவே மாட்டேன் என்று சொல்லி உறுதியாய் விசுவாசத்தோடு பாடலை பாடி ஆசீர்வாதங்களோடு நாம் வாழலாம். உற்சாகமாய் கலந்து தட்டி உங்களை தான் நான் நம்பி வந்திருக்கிறேன் அப்பா என்று சொல்லுவேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, என்னை கைவிடல. சொல்லுங்க, உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, என்னை கைவிடல. பெரும் கையாய் நான் கலந்து வந்தேன், திருப்பரிவாழ்கள் எனக்கு தந்தேன். பெரும் கையாய் நான் கலந்து வந்தேன், திருப்பரிவாழ்கள் எனக்கு தந்தேன். உம்மை துதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவையே. வேண்டினோரெல்லாம் விடை பெற்று போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தேன். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தேன். ஒரு திசையாய் தங்கி
தினமாக மாற்றி கரங்களை உயர்த்தி எல்லோரின் நம்மை துதிப்பேன் நான் ஆராதிப்பேன் இயேசுவையே நான் ஆராதிப்பேன் இயேசுவையே. அல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கர்த்தரை நம்பி வாழும்போது தேவன் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். வசனம் அதான் சொல்லுகிறது 37ஆம் சங்கீதம் 5ஆம் 3ஆம் வசனத்தை சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி வாழ்ந்திருக்கும் போது நன்மை செய்யும் போது தேசத்தில் குடியிருக்கிற எல்லா நாட்களிலும் தேவனுடைய வார்த்தைகளை மேய்ந்து கொண்டே இருக்கும்போது சொல்லிக் கொண்டே இருக்கும்போது துதித்துக் கொண்டே இருக்கும்போது தேவன் நம்மை வாழ வைப்பார். அந்த யாவரையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிங்க, தியானிங்க, அதன்படி நடக்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். God bless you all. Be safe. Jesus is coming soon. நன்றி. உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரும்